வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் தியரியில் டயஃபென்டைன் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கான்க்ருவன்சஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். கம்ப்யூட் த ரிமைண்டர் வென் 3/181 இஸ் டிவைடட் பை 17. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? இந்த சம்முக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற தியரம் வந்து ஃபெர்மாட்ஸ் லிட்டில் தியரம். இந்த தியரம் என்ன சொல்லுதுன்னா, இஃப் p இஸ் ப்ரைம் தென் n power p minus 1 is congruent to 1 modulus p. இது எங்கே யூஸ் பண்ணோம்? when p is prime போது மட்டும். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து டிவைடட் பை என்னது? 17 இஸ் ஏ ப்ரைம் நம்பர். இது ப்ரைம் நம்பராக இருக்கிறதுனால தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இல்லைனா இதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. இப்போ சப்போஸ் வந்து இது வந்து ப்ரைம் நம்பர் இல்லாமல் காம்போசிட் நம்பர்னால் அதுக்கு வேறு மெத்தட் இருக்குது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது ப்ரைம் நம்பராக இருந்தால் மட்டும் இந்த மெத்தடில் நம்ம பண்ணலாம். இப்போ இந்த ஃபெர்மாட்ஸ் லிட்டில் தியரம் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணால் என்ன ஆகும்? இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 17 இருக்குது. ஸோ இந்த மாட் பின்றது வந்து 17, புரியுதாம்மா? ஸோ இந்த இடத்துல மாட் 17. இந்த இடத்துல என்ன வரும்? இங்கே என்னன்றது வந்து கொஸ்டினை வந்து என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டினில் 3/181 இந்த இது தான் n. ஸோ இட் இஸ் 3/p minus 1. pன்றது என்னது? இந்த டிவிசிபிள் பை 17 அந்த ப்ரைம் நம்பர். ஸோ 17 minus 1 இஸ் கான்க்ருவன்ட் டு 1 mod 17. இது எதுலேருந்து கொண்டு வந்தோம்? அப்படியே இந்த ஃபெர்மாட்ஸ் லிட்டில் தியரம் வச்சு போட்டிருக்கோம். அங்கே கொஸ்டினில் 3/181 கேட்டிருக்கான். ஸோ இங்கே n வந்து 3 போடணும். டிவைடட் பை 17ன்றது தான் நம்மளுடைய p, அது ப்ரைம் நம்பர். ஓகேவா? அப்போ 3/17 minus 1னா 3/16 இஸ் கான்க்ருவன்ட் டு 1 மாடுலோ 17. இங்கே இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 3/16 டிவைடட் பை 17 பண்ணால் நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் தான் இது. புரியுதாம்மா? 3/16 17ஆல் டிவைட் பண்ணால் வர ரிமைண்டர் தான் இங்கே பிளேஸ் ஆகிருக்கும். நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கிறது 3/181. அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே 1 இருக்கிறதுனால ரொம்ப ஆக்சுவலாக இங்கே இப்போ ஸ்கொயர் பண்ணோன்னா இங்கேயும் ஸ்கொயர் ஆகும். இங்கே 1 ஸ்கொயர் பண்ணாலும் க்யூப் பண்ணாலும் இல்லை பவர் ஏதாவது பெரிய நம்பர் போட்டாலும் 1 வந்துடும். ஸோ இதை என்ன பண்ண போகிறேன்? இந்த 181க்கு தேவையான விஷயத்தை 16ஓட மல்டிபிள்ஸில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதில் எடுத்துடலாம். இப்போது 16 10s 160, 16 11s 176 வந்துடும். அப்போது இந்த 3/181ல் 3/176 நான் இங்கே கவர் பண்ணிட்டேன். மீதி என்ன இருக்குது? மீதி பவர் 5 மட்டும் இருக்கும். அதை நான் ஈவன் பவர் 1 வச்சுக்கிட்டு 3/1 எழுதிட்டேன். 3/5 எழுதலாம். நம்ம சம்மு ப்ரொசீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குன்றதுனால ஒரு ஈவன் பவரை வச்சுட்டு இன்னொரு இதை 3 எழுதிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா 4 + 1 பவர் 5. இது வந்து ஒரு பவர் 176, டோட்டலாக 181 வந்துடும். ஸோ இதை 1ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் இருக்க ஒரு ஆன்சரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் நமக்கு முடிஞ்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த 3/16 இருக்குது பார்த்தீங்களா, இட் இஸ் கான்க்ருவன்ட் டு 1. ஏன்னா இதுதான் இப்போ தான் நம்ம ப்ரூவ் பண்ணோம் மாடுலஸ் 17. இப்போது இங்கே என்ன வேணும் நமக்கு? 3/16 பவர் 11. அப்போது இதை பவர் 11 பண்ண, அதாவது ரெண்டு சைடும் பவர் 11ஆல் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து பவர் 11 வரும். அப்போ இந்த சைடும் அது மல்டிப்ளை ஆகணும். இங்கே வந்து ஸ்கொயர் போட்டால் இந்த சைடும் ஸ்கொயர் ஆகும். இங்கே ஹோல் பவர் 11 போட்டால் இந்த சைடும் ஹோல் பவர் 11 போடணும். ஸோ 3/16 ஹோல் பவர் 11 இந்த பக்கம் போடும்போது இங்கேயும் 1/11 வந்துடும் மாடுலோ 17. அப்போ இந்த 16 × 11 என்னம்மா? 3/176 இஸ் கான்க்ருவன்ட் டு 1. ஏன்னா 1 பவர் எந்த நம்பர் போட்டாலும் 1 தான் வரப்போகுது, மாடுலோ 17. இப்போ இது வந்து நமக்கு கொஸ்டினுக்கு தேவை, கரெக்டாக? அதாவது 3/16 × 11 வந்து 3/176 இது தேவை. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? 3/4ம் 3யும் கண்டுபிடிக்கணும். இப்போது 3ன்ற நம்பர் எடுக்கிறேன். இதை 17ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு வர ரிமைண்டர் என்ன? 0 டைம்ஸ் போகும், ரிமைண்டர் அப்படியே 3 வந்துடும். அதனால தான் 3 கான்க்ருவன்ட் டு 3 மாடுலோ 17. பிகாஸ் எனக்கு 3/1 3 வேணும். அதை 17ஆல் அதாவது 3/17 போட்டால் 0 டைம்ஸ், ரிமைண்டர் 3ன்னு வந்துடுச்சு. அடுத்து என்ன வேணும்? 3/4 வேணும். அதை டைரெக்டாக பவர் 4ம் பண்ணி போட்டுக்கலாம். 3/4 = இந்த பக்கமும் 3/4ன்னு வரும். அப்போ 81 வரும். அப்படியும் பண்ணலாம். இல்லாட்டி 2 ஸ்டெப்பாக நான் பண்ணுறேன். 3 ஸ்கொயர், அப்போ இந்த சைடும் 3 ஸ்கொயர்னு வரும் மாட் 17. அதாவது 3 ஸ்கொயருக்கு பதிலாக இங்கே என்ன வரும்? 9 mod 17. இங்கே வராது 9ல ரிமைண்டர். இந்த மாடுலோ 17க்கு முன்னாடி வர்றது நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர். அடுத்து இப்போ 3 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஓட ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். அதாவது 3 இப்போ 3/4 வேணும் இல்லையா? அது எப்படி வேணும்? 3 ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும். ஸோ இங்கே வந்து 9 ஸ்கொயர் ஆகிடும். இங்கே ஸ்கொயர் ஆகும்போது இங்கே ஸ்கொயர் ஆகிடும் மாடுலோ 17. 9 ஸ்கொயர் என்னம்மா? 81. இங்கே 3
பவர் 2 ஹோல் ஸ்கொயர் வந்து 3 பவர் 4 mod 18. இந்த 81 நம்ம 17ஆல் டிவைட் பண்ணணும். ரிமைண்டர் எவ்வளோ வருதுன்னு தெரியும், ஏன்னா ரிமைண்டர் இஸ் கிரேட்டர் தென் 17. டிவைட் பண்ணும்போது 4 டைம்ஸில் ரிமைண்டர் 13 வருது. அப்போ இந்த 81 ரிமைண்டர் கிடையாது, இது 13 ரிமைண்டர்னு மாற்றிக்கணும். மாடுலோ 17. இப்போது இந்த கொஸ்டினில் நமக்கு ஈக்குவேஷன் 1க்கு நமக்கு தேவையானது என்னது, 3 பவர் 176, அதோட ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்து 3 பவர் 4, அதோட ஆன்சர் இதோ கிடச்சிருச்சிங்க. 3 பவர் 1, அதோட ஆன்சர் கிடச்சிருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் அதுதான் 1 2 3ன்னு போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியுறதுக்காக. இதை எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்தோம்ல, 3 பவர் 181 இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 176 இன்ட்டு 3 பவர் 4 இன்ட்டு 3 பவர் 1 மாடுலோ 17. இப்போ வந்து நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, கம்ப்யூட்டர் ரிமைண்டர். அப்போ இதில் உள்ள ரிமைண்டர்ஸ் எல்லாம் எடுக்கணும். 3 பவர் 176ல் நமக்கு கிடைச்ச ரிமைண்டர் என்னது, இங்கே பாருங்கள், ரிமைண்டர் தானே இது 1 இன்ட்டு 3 பவர் 4ல் நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் 13. அடுத்து 3 பவர் 1, இதுதான் 3 பவர் 1, நமக்கு கிடைக்கிற ரிமைண்டர் 3. அப்போது அதையும் எடுத்து போட்டாச்சு. எல்லாமே mod 17 வச்சு ஒர்க் பண்ணணும். இப்போது 1 இன்ட்டு 13 வந்து 13, 13 இன்ட்டு 3 39 mod 17. இப்போது இந்த ரிமைண்டர் 39 சொல்கிறாங்க, பட் த ரிமைண்டர் இஸ் மோர் தென் 17, அதனால் அதை டிவைட் பண்ணுங்கள். 2 17 2s are 34, ரிமைண்டர் 5. அப்போ இந்த 39 எப்படி எழுதிடலாம், ரிமைண்டர் வந்து 5 மாடுலஸ் 17 எழுதிடலாம். ஸோ த ரிமைண்டர் when 3 power 181 is divided by 17 is 5. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.